நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். மகிமைந்த அப்படி கொடிய சோத்திரங்கள். தொடர்ந்து அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும். ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்களா, நிச்சயமாக உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும். கரங்களே தாழ்த்திரு, பெரிய காரியம் செய்யுங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார். பாருங்க, இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற இருதயம், கொழுந்து விட்டு எரிகிற இருதயம். இருதயம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். கொழுந்து விட்டு எரிகிற இருதயம். ஆண்டவர் வசனங்களை உயிர்த்தெழுந்த இயேசு வசனங்களை விளக்கி காட்டும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. நிறைய பேர் வசனத்தை விளக்கும் போது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா வசனத்தை விளக்கி காட்டும் பொழுது இருதயமே எரிஞ்சிருக்க, கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு வல்லமை இருக்கும் பாருங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை பாருங்க. 24 அதிகாரத்தில் என்ன சொல்லி 1 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்திலும் வந்தார்கள். கல்லறை அழைக்கப்பட்டிருந்த கல் புரட்டு தள்ளப்பட்டிருக்க கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகமர்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தை தேடுவது என்ன? அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார் அப்படின்னு ஸ்திரீகள்கிட்ட சொல்லுறாங்க. அந்த தேவ தூதர்கள் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க. உடனே அவர்கள் கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். 11 சீசர்களுக்கும் பெண்களையும் அறிவிக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்து விட்டார், கல்லறையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. நம்மவும் சிலர்கிட்ட ஏசப்பா அற்புதம் செய்வாங்க, கவலைப்படாதுங்க, உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொன்னால் சிலர் நம்பவே மாட்டாங்க. வசனம் அப்படி சொல்லு, ஏசு உயிர் தெழுந்து விட்டாருன்னு நாங்கள் தேவதூதர்களை பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்து இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்படி சீசர்கிட்ட சொல்லும்போது சீசர்களையும் நம்பலை. அது எப்படி போட்டிருக்கு பாருங்க, வீண் பேச்சாக தெரிஞ்சிட்டு சும்மா சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சோத்திரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? பேதுரு எழுந்திருந்து கல்லறை இடத்தில் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கண்டு சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டாங்க. சோத்திரம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையை குறித்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா நம்ம குடும்பருக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு, 5 அப்ப 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு போஷித்து 12 கூடுனர் எடுத்தோமே. அப்போ இன்னும் நிறைய அற்புதம். குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார்,
காது கேட்குறவன் காது கட்டிச்சு, கண் தெரியாதவன் கண் தெரிஞ்சிச்சு. 18 வருஷமாக கூனியாக இருந்த மகளுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. 12 வருஷமாக பெரும்படல ஸ்திரீ சுகம் பெற்றா. வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு இதெல்லாம் அப்படி பேசிட்டு அவர் இருக்கும்போது இந்த காரியங்களும் நடந்துச்சு. ஆனால் பொறாமப்பட்டு எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. பிரதான ஆசிரியர், மூப்பர், வேதபாரகர், பரிசேர் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ ஏசப்பா உயிரோடு அவங்க கூட போய் பேசிக்கிட்டே இருக்கார். பாருங்க என்ன சொன்னார்? இப்படியே பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நடந்து போகிறார் இயேசு. பாருங்க, அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகமாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்போனா இப்படி ஒரு நடந்து சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க நடந்த சம்பவத்தை. ஏசப்பா இப்படி இருந்தாங்க, இப்படி நடந்துச்சு, ஆனால் இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஆனால் இப்போ அவரை காணலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 21 வசனம் சொல்கிற, அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகளை சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அப்படியெல்லாம் பேசிகிட்டே வராங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசனம் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படி சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் அப்போமே ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார், மறித்தே சதாகாலம் 3 நாள் உயிரோடு வருவேன்லாம் சொல்லியிருந்தார். ஏசா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதபடி, விசுவாசிக்காதபடி புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்கிறார். அப்போ சீசர்களாம் மந்த இருதயம் உள்ளவராக இருக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு மந்த இருதயம் இருக்குது, புத்தி இல்லை, ஸ்ட்ராங்கான இருதயம் இல்லை, மந்த இருதயமாக இருக்கிறாங்க. இந்த மந்த இருதயத்தை எடுத்து போட்டுறணும். சிலர் பாருங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்பு உள்ள இருதயம் ஆளுகை செய்யணும் வசனம் சொல்கிறது. சுறுசுறுப்பாக அழைச்சாங்க. இந்த எறும்பு கூட ஆண்டவர் சொல்கிற, எறும்புகிட்ட போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மந்த இருதயமாக இருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் அது எப்படியோ என்னதோ அப்படி போயிடுவாங்க. சோத்திரம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, சீசர்களை பார்த்து மந்த இருதயம் உள்ளவர்களே, பாருங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பார்த்தீங்களா? இயேசு கூட இருந்தாலும் மந்த இருதயம் உள்ளவர்களாக தான் சீசரி இருந்திருக்காங்க. அதை சொல்ல, மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படி சொல்லி நடந்தது எல்லாமே விவரித்து சொல்லிகிட்டே வர்றார், விவரித்து சொல்கிறார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் ஒரு பொருள் காண்பித்தார். போகிற கிராமத்துக்கு சமீபமாக ஆயிட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி நீர் எங்களோடு தங்கிரும், சாயங்காலம் ஆயிட்டு பொழுதும் போயிட்டு என்று அவரை வரிந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களோடு கூட தங்கிற்கு உள்ளே போனார். பாருங்கள், அதெல்லாம் நல்ல ஒரு பழைய பாட்டு உண்டு, வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில் சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா கழித்திரவு காத்திருப்போ காதலரே கருணை செய்வார். வாருமையா போது தங்கியிருப்போம், கொஞ்சம் பேசிட்டு வந்தாச்சு, இனி போங்கண்ணா ஆண்டவரே வாங்க தங்கியிருப்போன்னு கூடுறாங்க.
எப்படி இருக்கும் சந்தோஷமா அன்பு பிள்ளைகளே? 3 வருஷம் அந்த சீசர் கூட இருந்து அற்புதம் அடையாளங்களை செஞ்சுட்டு கூட சாப்பிட்டுட்டு கூட அழிஞ்சிட்டு கடைசியில் சிலுவையில் அழிஞ்சோடனே எவ்வளோ நொந்து நொறுங்கிட்டாங்க. கதவை பூட்டிட்டு அங்கே உள்ளே இருந்து ஜெபிக்கிறாங்க பயந்து. சோத்திரம். ஆனால் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் போகாதங்க ஆண்டவர், இங்கே தங்கிருங்க. மந்த இருதயம் உள்ளவரேன்னு சொல்லி ஆண்டவர் திட்டினார். திட்டிட்டு அந்த எல்லா காரியங்களையும் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அதனால் தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டினார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைஞ்சு போயிட்டார். அதுக்கு பிறகு தான் கண்ணு திறக்கப்பட்டிருக்கு. அதுவரை இயேசுன்னு அவங்க கண்டுகொள்ளவே செய்யலை. பாருங்க, அப்பொழுது அவர் மறைஞ்சிட்டாரேன்னு ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னார். அல்லேலூயா. இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இந்த வேத வாக்கத்தை நான் விளக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் காட்டுகிட்டே இருந்தால் அந்த இருதயம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும். அதுதான் நல்ல இருதயங்கிறது. சுத்தமான இருதயம் எரியும், கண்டிப்பாக கொழுந்து விட்டு எரியும். வசனத்தை கேட்டவுடனே உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். இருதயம் சுத்தமாக இல்லை, கேடுபாடு இருக்கிறது, தெருக்குள்ள இருதயமாக இருக்கிறது. பாருங்க, அது மட்டும் இல்லை, சோத்திரம், மந்த இருதயத்தை எடுத்து போட்ட பிறகு தான் அந்த சீசர்களுக்கே இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு வசனத்தை விளக்கி காட்டின போது. பாருங்க, இந்த மந்த இதயத்தை எடுத்து போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, கேடுபாடு உள்ள இதயத்தை எடுத்து போட்டுருங்க, கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க, திருக்குள்ள இதயத்தை எடுத்து போடுங்க, கர்த்தரை விட்டு விலகிற இருதயத்தை எடுத்து போட்டுருங்க. சோத்திரம். அது மட்டும் இல்லை, பாவம் செய்த இதயத்தை எடுத்து போட்டு சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க, நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே தாங்கின தாவிதை போல கேளுங்களா. அதுக்கு பிறகு தான் பாருங்க, இந்த சீசர்களோட இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா. நம்முடைய இருதயத்தில் கண்டிப்பாக கொழுந்து விட்டு எரியும். வசனங்களை கேட்கும் போதும் வசனங்களை விளக்கி காட்டும் போது எரியும். நான் எத்தனை இடத்துலையோ அப்படி பிரசங்கம் பண்ணும்போது என்னை அறியாமலே இருதயம் எரிஞ்ச போல இருக்கும். அப்படி எனக்குள்ள ஒரு பவர் இறங்கிட்டே இருக்கும், ஒரு அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும், பவராக இருக்கும் இருதயம். எந்த பாடு பிரச்சனை இருந்தாலும் அப்படி தூரத்துக்கு போட்டுட்டு ஏசு நம்ம கூட இருக்கிறா. அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, பவராயிரும். பேய் விசாசு போராட்டம், மந்திரம் கட்டு, மையக்கட்டு, கருங்கடல் பக்கத்தில் செய்வனெல்லாம் வச்சு வைப்பானுவேன், இந்த சபையை இங்கே நடத்த வரக்கூடாமல் ஆக்கணும்னு சொல்லி. ஆனால் ஏசப்பா கூட இருந்து எல்லா செய்வனை கட்டு, மந்திரம் கட்டு, மையக்கட்டு மொத்தமாக சுட்டெரிச்சு புதிய இருதயத்தையும் தந்துடுவார், பவராக்கிடுவார். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ள நகர்த்தி விட்டே கசப்புக்களை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்கள், எங்கள் கருங்கட சபையில் ஒரு பையன், வாலிப பையன், எல்லாத்தையும் கம்பத்தையும் அடித்தான். அடித்த உடனே அவனை அடிச்சிருக்காங்க சொந்தக்காரங்க. உடனே ஒரு கேன் மணத்தை ஊற்றிட்டு தீ கொளுத்து போயிட்டான். தீப்பெட்டி எடுத்த உடனே பிடிச்சி போட்டுட்டு கொண்டு வந்தாங்க. சர்ச்சில் காலுகையை கட்டி ஜன்னலை போட்டேன். அந்த மாதிரி அவன் துள்ளுனான். ஜன்னலை போட்டு ஜெபித்து அந்த பேய் விரட்டி ஆண்டவர் வந்து அதிசயம் செய்தார். அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நைட்டு வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போனேன். 2 காலையும் கட்டில் கட்டியிருக்கு, கையையும் கட்டில் கட்டியிருக்கு. அப்பளை கட்டியும் கட்டிலோடு முறிக்கான் அந்த பேய். அவ்வளோக்குள்ள வல்லமை இருந்தது. ஆனால் அதை விட நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். எங்கள் விசுவாசி பக்கத்துன்னு பாசமாக கொஞ்சம் தள்ளின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த பேய் எப்பா என்ன எந்த பேய் என்ன எங்கள் ஏசப்பா அதை விட வல்லமுள்ள தேவன் ஜெபித்து இன்றைக்கி வரை நல்லா இருக்கான். கல்யாணம் முடிஞ்சு வாலிப பையன். தீ கொளுத்தி மணனை ஊற்றி சாக போனவனை ஏசப்பா ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையை அனுப்பி வச்சுருக்கார். அதனால் அந்த வேத வாக்கியங்களை
அவர் விளக்கி காட்டும்போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சீசருக்குள் இறங்கினால அந்த இருதயத்தில் சோத்திரம் கொழுந்து விட்டு எரிந்தது. கொழுந்து விட்டு எரியணும். நம்முடைய இருதயம் எரியுதானி பாருங்களேன். எரியலைன்னா நீங்கள் மந்த இருதயத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த செய்தி கேட்கும்போது இருதயத்தில் ஏதாவது வரலன்னா அப்போ மந்த இருதயமாக இருக்கீங்க. லீதியாலும் இருதயத்தை ஆண்டவர் திறந்தாராம். இதோ வாசப்படின்னு தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு கத்த சொல்கிறேன். அந்த இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறதான்னு பாருங்கள். திறக்கப்பட்ட இருதயம் உங்கள்கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரிகிற இருதயம் இருந்துச்சுன்னா பேய்கள்லாம் ஓடும், நோய்கள்லாம் ஓடும், எல்லா பிசாசு போராட்டம் எல்லாம் ஓடி போயிடும். ஏசப்பா நம்ம கூட இருப்பார். கொழுந்து விட்டு எரிதானி பாருங்க. ஆண்டவர் அதையும் செஞ்சு என்னை அபிஷேகிக்கும் அபிஷேகநாதரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அபிஷேகிக்கும் அபிஷேகநாதரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அனலாக்கும் அக்கினியானவரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அனலாக்கும் அக்கினியானவரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை அனலாக்கிற தெய்வம், இருதயத்தை கொழுந்து விட்டு எரிகிற தெய்வம், எரிய வைக்கிற தெய்வம். இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சா பேய்களாம் நடுங்கு ஓடும். சாசு மந்திரக்கட்டு மைகட்டு வருஷக்கணக்கில் வைக்கப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படும். ஆண்டவர் அப்படி அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம் பெரியவ. தேங்க்யூ ஜீசஸ். மகிமையால் நிறைத்திட்ட மகிமையானவரே உமக்கு நன்றி ராஜா. மகிமையால் நிறைத்திட்ட மகிமையானவரே உமக்கு நன்றி ராஜா. மறுவாழ்வு தந்திட்ட என் மணவாளரே உமக்கு நன்றி ராஜா. மறுவாழ்வு தந்திட்ட என் மணவாளரே உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. நன்றி பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள். எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய உதவி செய்யுங்கப்பா. தாவீது சொன்னால் சுத்த இதயத்தை என் உள்ளத்திலே சுத்திங்க. சுத்த இதயத்தை எங்கள் உள்ளத்தில் தாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டிய ஏசு அதிக சொல்லப்பட்டது போல் எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ மைலா. திருக்குள்ள இருதயமோ கேடுபாடுகள இருதயமோ கர்த்தர் விட்டு விலகிற இருதயமே வேண்டாம் ஏசப்பா. அது மட்டும் இல்லை, மந்த இருதயம் வேண்டாம் ஏசப்பா. எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இதில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். பேய் விசாசு போராட்டம் மந்திரக்கட்டு மைகட்டுகள் செய்வன் ஆவிகள் வியாதிகள் மொத்தமாடி போட்டு இயேசுவை நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதிசயம் செய்யுங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். உங்கள் கருத்திலே தாழ்த்துற ஏசப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் சாட்சி சொல்லி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படி காரியங்கள் கையோடி வர பண்ணுங்க ஏசப்பா. இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். சுத்த இதயத்தை கேட்கட்டும். ஆண்டவரை உதவி செய்வீராக. கரங்களிலே தாழ்த்துறோம் ஏசப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கிருபையினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலையும் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இந்த டிவி ஹல்லேலூயா திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பரம்பட்டு ஏசப்பா நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொன்னுவிட்டு பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. உலகமெங்கிலும் பரம்பட்டு டிவி இன்னும் ஆண்டவரே இந்த நெட்டில் செல்லில் இருக்குது, எல்லா இடமும் போகுது. அந்த பிள்ளைகளை அதை பார்த்து
மணந்தர் மட்டும் ஐயா அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.